ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரயான் சுட்டி vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாம்பார். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 15 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு 10 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு இது வந்து வெட்டி நம்ம போட்டுக்கலாம் குக்கரில். தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி ஒரு பாக்கெட், கொஞ்சம் பெருங்காயம், போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி. இதில் வந்து பருப்பு போடக்கூடாது, வெறும் தக்காளி போட்டு செய்யணும். தக்காளி சாம்பார் இதுக்கு பேர். இது போட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு 5 விசில் வந்த பிறகு இறக்கி விடணும். இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, இந்த சாம்பார் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3, ஒரு 4 பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கோங்க, கொத்தமல்லி வச்சுக்கோங்க, அதோட கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போ வந்து நம்ம ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோம். எண்ணெய் போட்டுக்கிட்டோம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்ட பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருந்தது அதை போட்டுக்கணும். போட்டால் நல்லா நிறமாக வதக்குங்க. அதிலே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் தூள், அந்த தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் எப்போவுமே அது பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் குழம்புக்கு போடுறதுக்காக. இதுக்கு அது போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு இது எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஃபாஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி, ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். கொஞ்சம் இந்த உப்பு கம்மியாக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதை வந்து மேலே தூவி விட்டுடுவோம். இதை வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சு
கொதித்த பிறகு கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.